வணக்கம். நமது சட்டத்துறை மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அடிக்கடி மகளில் வந்து மீடியாவை சந்தித்துக் கொண்டு பொதுவாக எதுவாச்சும் நடந்தால் அதுக்கு திமுக தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதுக்கு பதிலடியாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் பி. மூர்த்தி அவர்கள் அவருக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். நேற்றைய தினம் சட்டத்துறை அமைச்சர் சட்டத்தை சந்திச்சிருக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து நீதிமன்றத்திலும் வழக்கறிஞர் நியமனத்தில் பெரிய முறைகேடு நடந்துள்ளது என்று நான் சொல்லவில்லை. மூத்த வழக்கறிஞர் ஒருவர் உங்கள் கட்சியை சேர்ந்தவரே ஒரு பெரிய குற்றச்சாட்டை உங்கள் மேல் வைத்துள்ளார்கள். அந்த காணொலியை நான் இப்போது இந்த வீடியோவை துவக்கிறேன். கட்சி ஆரம்பிச்ச அந்த நாள்லயே நானும் மெம்பர் ஆயிட்டேன். திஸ் இஸ் மை மெம்பர்ஷிப் கார்டு, ஓல்டு மெம்பர் கார்டு, டிவிக்கே மெம்பர் ஆயிட்டேன். ஆனா விஜய் சொன்ன மாதிரி நல்லதை தான் இருக்க முடியும், அல்லதை வந்து நம்ம நிறைவேற்றிதான். இப்ப தமிழக அரசு விஜய் தலைமையில் ஆட்சி அமைத்து விட்டது. வக்கேஷன் கோர்ட் அப்படின்னு விடுமுறை கால மாணவர்கள் மெட்ராஸை கொண்டு அமர்வுகள் 4 அமர்வுகள் வந்தது. அப்ப வந்து முன்பு இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஆட்சியில் உள்ள வழக்கறிஞர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு புரோட்டோகால் ஃபார்மாலிட்டி. ரிசைன் பண்ணாலும் அவங்க மத்த வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க 2-3 ஏறி கண்டினியூ பண்ணாங்க. 2-3 திடீர்னு பாத்தீங்கன்னா லா ஆபீசர்ஸ் அரசு வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை அமர்வுக்கு 2017 ரூல் பிரகாரம் நாங்க தற்காலிகமா நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது வச்சுங்களேன், சாதாரணமா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த நீதிமன்றத்துக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக இத்தனை எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன், ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடத்தி தான் வந்து அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கிறாங்க. அவங்க அரசு வழக்கறிஞர்கள் பப்ளிக் சர்வன்ஸ். ஆனா இந்த மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் வரைக்கும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸே கிடையாது. கிரவுன், அதாவது கிரவுன் ஆட்சி, இங்கிலாந்து பிரிட்டிஷ் இந்தியா நடந்த அதே ஆட்சி முறையில கிங் கேன் டு நோ ராங் சொல்லுவாங்க, லெக்ஸ் சுப்ரீமோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஆட்சி அமைக்கிறாங்களோ அந்த அரசியல் கட்சியில் உள்ள வழக்கறிஞர்கள் அணியில் இருக்கா பாருங்க, அவங்க எல்லாம் என்ன பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க? எக்ஸப்ட் ஃபியூ அவங்கள தான் காலங்காலமா நியமிக்கப்பட்டு வந்தாங்க. இது பெரிய சர்ச்சையாச்சு. இப்ப ரீசெண்டா 2 மாசத்துக்கு முன்னாடி மதுரை அமர்வுல நீதியரசர் மிஸ்டர் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் புரேந்தி ரொம்ப ஒரு காட்டமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு அரசு வழக்கறிஞர் கலூட் ஆயிட்டான், அந்த கேஸையே கொலாஸ் பண்ணிட்டான், அவனை ரிமூவ் பண்ண சொல்லி நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் சொன்னே ரிமூவ் பண்ணல, ஏன்னா அவர் ஒரு அமைச்சருடைய சிபாஸ்ல வந்தவங்கிறதுனால அப்படி ஆயிடுச்சு. சோ அரசு வழக்கறிஞர் நியமனம் தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கணும், கட்சியிலிருந்து நியமிக்க கூடாது. ஏன்னா அவங்க அரசியல் கட்சியில வந்தா கூட பின்னாடி அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட பிறகாவது தகுதியை வளர்த்துக்க மாட்டேன்றாங்க. சம்பாதிக்கிறதுலயே குறிக்கோளா இருக்காங்க, சட்டமும் தெரியல, எப்படி அட்ரஸ் பண்றது தெரியல அப்படின்னு இப்ப ரீசெண்ட் ஜட்ஜ் இவர் என்ன பண்றாரு, முதல்ல அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்றாங்க. அது வந்து அரசியலமைப்பு சாசன சட்டம், அது பியூர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். மிஸ்டர் விஜய் நாராயணன் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஏடிஎம்கே ஆட்சியில அட்வொகேட் ஜெனரல். அதுக்கப்புறம் முதல்ல இவர் அப்பாயிண்ட் பண்ணல, இவர் வந்து எங்கேயோ ஃபாரின்ல எங்கேயோ நெதர்லாந்து போலண்ட்லயும் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, 2 ஏஏஜி அப்பாயிண்ட் பண்றாங்க, அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் பி. பாலசுப்ரமணியன் கௌதம். அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டா இருந்தாலும் அது வந்து நம்ம ஒரு குவாசி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டா நம்ம சொல்லுவோம். பட் அது கான்ஸ்டிடியூஷன்ல கேன் அப்பாயிண்ட். என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு லிஸ்ட், 2 லிஸ்ட், 3 லிஸ்ட், நேத்தி பார்த்தா 4வது லிஸ்ட், மோர் தென் ஒரு 50 சிவில் சைட் அண்ட் கிரிமினல் சைட் அட்வொகேட்ஸ் தற்காலிகமா சம்பளத்தோட. இதெல்லாம் எப்படி கேக்குறீங்க, ரிட்டைனர் ஃபீ ஒன்று இருக்கும், மாசத்துக்கு இவ்வளவு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேஸுக்கு அப்பீல் ஆகிறதுக்கு ஃபீஸ் இருக்கு, டிராஃப்டிங் பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு, சக்சஸிவ் அதாவது நீ வெற்றி பெற்றா அதுக்கு ஒரு ஃபீஸ், தோற்று போனா அதுக்கு ஒரு ஃபீஸ், டைலிங் ஒரு சார்ஜஸ் நிறைய இருக்குதுல. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஆனா இந்த பணம் யாரோட பணம், மக்களின் வரி பணம். அரசு கஜானால இருந்து பப்ளிக் எக்ஸேக்கர்ல இருந்து இந்த பணம் எல்லாம் கொடுக்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்தோட அக்கௌண்ட்ல இருந்தோ இல்ல விஜயோட அக்கௌண்ட்ல இருந்தோ இல்ல அட்வொகேட் விஜயநாதன் அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்கப்படுறது கிடையாது. சோ அப்ப என்ன பண்ணணும், தகுதி வாய்ந்த, ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அரசுக்கு எதிராக வரக்கூடிய வழக்குகளை திறம்பட நடத்தக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பார்த்துட்டீங்களா, இந்த குற்றச்சாட்டுகளால் உள்ளது இருக்கலாம். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்ல போகிறார்? வணக்கம்.